ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வாழ்வாதார தொகை அளிக்கப்படும் என்ற காங்கிரசின் வாக்குறுதியால் பிரதமர் மோடிக்கு அச்சம் வந்துவிட்டதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து மதுரை வண்டியூரில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழாதான் நடந்துள்ளது என்றும் இன்னும் நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் சாடினார். நாடு முழுவதும் இதுபோல வெறும் அறிவிப்புகளை மட்டுமே பிரதமர் மோடி செய்து வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு பற்றி கேட்டால் பக்கோடா விற்கலாமே என கேட்கும் அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட உருவாகும் சூழல் ஏற்படவில்லை என குறிப்பிட்ட ஸ்டாலின், மதுரை உட்பட தமிழகத்தின் நகரங்களுக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்விக்கும் விடையில்லை என்றார். கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தியதால் 15க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் மரணம் என்பது மிகப்பெரிய கொடுமை என்றும், தமிழகத்தில் கெட்டுப்போன ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு இதுவே சான்று என்றும் ஸ்டாலின் கூறினார். கோவையில ஒரு நடு தெருவில் ஒரு 7 வயது ஒரு சிறுமியினுடைய பணம் குத்தும் குலையுரமாக பல இடங்களில் வெட்டப்பட்டு அந்த சிறுமி 7 வயது சிறுமியினுடைய பிணம் இருந்திருக்கு. அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில போய் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருக்கிறாங்க, பிரேத பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்சப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் தொல்லைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டு இருக்கிறார். யார்? 7 வயசு பெண், 7 வயசு ஒரு சிறுமி. ஆக இந்த நிலைமையில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார்? சேலம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் எஸ்.ஆர். பார்த்திபனை ஆதரித்து மல்லூர் பகுதியில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களும் கல்விக் கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள், வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என அறிவித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த மோடி அனைவருக்கும் நாமத்தை போட்டுவிட்டதாகவும் அவர் சாடினார். ஊழலில் திளைக்கும் அதிமுக ஆட்சியை டெல்லியில் இருந்து மோடி காப்பாற்றுகிறார் என்றும், தேர்தலில் கதாநாயகனாக மு.க.ஸ்டாலின் திகழ்வதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஹீரோ ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பான்ல, யார் அந்த வில்லன்? யார் அந்த வில்லன்? இந்தியாவுக்கே வில்லன் யாரு? ஒரு வில்லன் இருந்தா கூட 2 கைக்கூலிகள் இருப்பாங்களா? யார் அந்த 2 கைக்கூலிகள்? ஓபிஎஸ், இபிஎஸ்.